தமிழ் சினிமாவுல மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமா, வசூல் மன்னனா வளர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நடிகர் யாருன்னு பார்த்தா விஜய். தன்னோட கரியர் உச்சத்துல இருக்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய் கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வேலைய வேணான்னு தூக்கி எறிஞ்சுட்டு, எனக்காக குடுத்த மக்களுக்கு நான் நல்லது செய்ய வந்திருக்கேன்னு முழு நேர அரசியலுக்கு உள்ள வந்தாரு. அவர் வந்ததிலிருந்து சர்ச்சையும் அவர விட்டபாடு இல்ல. ஒவ்வொரு பிரச்சனையில மாட்ட ஆரம்பிச்சாரு. பிரச்சனையில மாட்ட ஆரம்பிக்கிறாரோ இல்லையோ, அவர சுத்தி பிரச்சனைகள் சூழ ஆரம்பிச்சது அப்படின்னே சொல்லலாம். கடைசியா கரூர் விவகாரம் 41 பேர் இறந்து போனதுக்கு அப்புறம் விஜய் துண்ட காணா, துணிய காணாம்னு தலதெறிக்க ஓடுன விவகாரத்த சோசியல் மீடியாவுல எல்லாரும் வச்சு செஞ்சாங்க. அதுக்கப்புறமும் இப்ப எதிரிகள் வெளியில வேற யாரும் இல்ல, நமக்கு கூடயே வந்திருக்காங்கன்னு ஒரு படத்துல வரக்கூடிய டயலாக் மாரி, விஜய்க்கு இப்ப மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமா வந்திருக்கிறது. அவருடைய மனைவி சங்கீதா குடுத்த ஸ்டேட்மெண்ட் தான். அது மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. அதாவது பிசிக்கலா உடல் அளவுலயும் சரி, மனதளவுலயும் சரி, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதோட மட்டும் இல்லாம, கடந்த ஒரு 5, 6 வருஷமா நான் ஒரு சிறைச்சாலையில இருக்கிறது மாரி தான் இருக்கேன். என்னுடைய முழு சுதந்திரமும் பறிபோச்சு. அப்படிங்கிறது மாரியும், விஜய் ரொம்ப சைக்கோத்தனமாவும், அதே சமயத்துல அ ஒரு நடிகை கூட மிக நெருக்கமான உறவு, திருமணம் தாண்டிய அந்த எல்லை மீறிய உறவுல இருக்கிறத கண்டுபிடிச்சு கேட்டு, "ஏன் இப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு தான், அவர் இன்னும் அந்த விஷயத்துல கூடுதலா கவனம் செலுத்தி, தன்னை தனிமைப்படுத்தினதாவும், தான் கூட எந்த விதமான பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கிறதாவும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா எங்களுக்குள்ள எந்த விதமான பாண்டிங் இல்லாம இருக்கு அப்படிங்கிறது மாரியும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால எனக்கு தகுந்த ஜீவனாம்சத்தோட டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சங்கீதா சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயம் இப்ப எலெக்ஷன் இருக்கக்கூடிய 2 மாசத்துக்கு முன்னாடி வெளியில வந்ததுனால, இது மிகப்பெரிய பூதாகரமா மாறி இருக்கு. அதே நேரத்துல தளபதி விஜயினுடைய ரசிகர்கள் எல்லாருமே அ சங்கீதாவ திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம, அ அவங்க திமுகவோட கைக்கூலியா மாறிட்டாங்க. அதுக்கு பெருசா ஏதோ பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கமும் சொல்லிட்டு வர்றாங்க. ஆனா, ஒரு சில நடுநிலையாளர்களும், மக்களும், விமர்சகர்களும் சொல்லும்போது, கரூர் விவகாரம் முடிஞ்சோனே ஒரு 40 நாள் கழிச்சு விஜய் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ போட்டாரு. அதுக்கு விளக்கமும் குடுத்தாரு. அதே மாரி இந்த விவகாரத்துல அவர் விளக்கம் கண்டிப்பா குடுப்பாரு. கூடிய சீக்கிரம் இதுக்கான வீடியோவும் அவர் வெளியிடுவாரு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. ஆனா, இன்னொரு தரப்பு அவர் எதுக்குய்யா வீடியோ வெளியிடணும்? இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி பேசுறதுக்கு யாருக்கு எந்த விதமான ரைட்ஸ் கிடையாது. அரசியல் வாழ்க்கைங்கிறது பொது வாழ்க்கை. பொது வாழ்க்கைய பத்தி மட்டும் தான் பேசணும். தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி எதுக்கு நீங்க பேசுறீங்க? எந்த குடும்பத்துல யாருக்கு தான் சண்டை இல்ல? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை நடக்கிறது, பிரியறது, சேர்றது அது எல்லாமே இயல்பு. அதனால அத பத்தி யாருக்கும் பேசுறதுக்கு எந்த விதமான அதிகாரம் இல்லன்னு ஒரு பக்கம் சொன்னாலும், விஜய் ரசிகர்களே பல பேரு, "தலைவா, இவங்க எல்லாரோட வாய மூடணும்னா சீக்கிரம் இதுக்கு ஒரு வீடியோ நீங்க வெளியிடணும்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, விஜயினுடைய பையனே இப்ப விஜய் அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ விஜயினுடைய ஒய்ஃப் லண்டன்ல இருக்காங்க. விஜயோட பையன் தனியா ஒரு இடத்துல அசோக் நகர்ல இங்க வந்திருக்காரு. அவங்களோட பொண்ணு ஒரு பிஜி ஹாஸ்டல்ல இருக்கிற மாரி இருக்காங்க. அம்மா, அப்பாவும் தனியா இருக்காங்க. மொத்த குடும்பமும் இப்ப தனித்தனியா ஒவ்வொரு மூலையில இருக்குது. அதே சமயத்துல நடிகர் விஜய் மிகப்பெரிய மன உளைச்சல்லையும் இப்ப இருக்கிறதா ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களையும், இதுக்கு விஜய் வீடியோ வெளியிடுவாரா அப்படின்னு அந்த புரிதல், அதுக்கான கருத்துக்களையும் கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. நன்றி.